Good morning and vanakamanga. What do bikers do when they wake up in a place like VALPARAI? They do nonsense like this. So, bikers will be bikers. எங்க போனாலும் பைக்கு டயரு நேற்று நைட்டு பூரா இதுதான் ஓடிச்சு. என்ன பேனியரு, என்ன கிராஷ் கார்டு. இங்கே பாருங்க, இது மிஸ்டர் ரவி, மிஸ்டர் ஆம்ப்ரோஸ் கிளாஸ் எடுக்கிறாரு, டீச்சருக்கே கிளாஸ் எடுக்கிறாரு, மிஸ்டர் கோவிந்த் அண்ட் மிஸ்டர் சுந்தர் and Priyan is there. Sir, how do you feel being a student? How do you feel being a student? What's the feeling? I need help ya. கொஞ்சம் வண்டி கீழ போறோம், அப்படியே கொஞ்சம் குச்சினே வாங்க. ஐயோ வண்டி கீழ போடுறது. மிஸ்டர் கோவிந்த் என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க? அது வண்டியில ஊரார் வண்டி கீழ போடுவீங்களா அந்த மாதிரி? மூணு பேர் தான் இருக்குங்க அந்த வண்டி கீழ போடுறதுக்கு. வண்டி கீழ வந்தா இவ்வளவு தான் உள்ள. You still have, you can pull out your leg and come out. That's the best part of this bike. And without even putting the panniers. If you put panniers in, you will almost stand 40. It's almost like a road like. Now we have come to this situation. Untapa. Bad day. Off-road trail lo ponninga fall. Now how do I pick up the bike? Very important thing. First thing, your adrenaline start kicking. You'll be like, hey macha, unnikra duk venda. You'll do that, you will break your ligament, you'll break your thing because it's dead heavy bike. forget about breaking things. வண்டியோட ஓனர் மூஞ்சி பாத்தீங்களா? வண்டி தரையில இருக்குது, ஓனரோட மூஞ்சி. டீச்சர் பாருங்க வண்டியை தரையில தள்ளிட்டு, யோ என்ன நடக்குதுங்க? ரிமோட் கீ இஸ் நாட் இன் ரேஞ்சா? டேய் கீ வந்து பாக்கெட்ல இருக்குடா. மை காட், லுக் அட் திஸ் மைனா. டேய் கீ வந்து பாக்கெட்ல இருக்குடா, எப்படா அது ரேஞ்சில் இல்லாமல் இருக்கும்? என்னடா சொல்ற? ஏய் வெயிட், சாவி அங்கே விட்டு வந்துட்டோமா? இல்லையே, ஆனால் பாவி சாவி இங்கே தான்டா இருக்கு. யோ BMW என்ன சொல்கிற? கீ பக்கத்துலேயே இருக்கு, ரிமோட் கீ நாட் இன் ரேஞ்சுன்னு வருது. ஐயோ, இந்த வண்டிங்க ஆக்சுவலாக ரொம்ப ஆதி காலத்து இன்ஜின்னு, இந்த பாக்ஸர் ட்வின்னு. பட் ஆனால் இட் வென்ட் த்ரூ லாட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். ஒரு 1100, 1150, அப்புறம் 1200, இப்போ 1250, அடுத்து 1300 வரப்போகுது. அண்ட் ஸோ என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே ஸ்டில் ஹேவ் த 1150 வெர்ஷன். ஃபுல்லி அனலாக், வெறும் ஏபிஎஸ் மோடு தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த வெர்ஷனில் வந்து அது வாட்டுக்கு ஏன் BMW வந்து ரொம்ப ஒரு உலகளவில் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆச்சுன்னா, இந்த ஐக்கனிக் பைக், இந்த ஜிஎஸ் வந்து அதோட முழு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் கெலாண்டாஸ்ட்ராஸ். அது ஒரு ஜெர்மன் வார்த்தைங்க. அப்படின்னா என்னென்னா ரோடு அப்புறம் ஆஃப் ரோடு, ரோடு ஆர் நோ ரோடு, அதுதான் அதோட அர்த்தம். இவருங்க பாருங்க, டேய் உன் ஹெல்மெட் எங்கடா? இன்னும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பேனர் இருந்தால் போதும், முழு வண்டியை பிரித்து நீங்கள் வேலை செஞ்சிடலாம். இட் இஸ் அ ஒன் டூல் மோட்டர் சைக்கிள். டைம் ஆக ஆக இவங்க வந்து நிறைய டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏபிஎஸ் முதல்ல கொண்டு வந்தாங்க, அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க, அப்புறம் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் ஏபிஎஸ்ஸையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாங்க, டைனமிக் ESAன்னு சொல்லிட்டு. ஜென்ரலாகவே இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் ரொம்ப யூனிக்கான ஒரு சிஸ்டமு. ஸோ இட் இஸ் கால்டு டைனமிக் ஈஸான்னு சொல்லுவாங்க. இந்த டைனமிக் ஈஸா வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 50,000 கால்குலேஷன் பண்ணுது. பைக்கோட இது எப்படி இருக்குது, ஸ்டேட்டஸ், வண்டி சாயுதா, நேரம் நிமிர்ந்து நிற்குதா, அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட சஸ்பென்ஷன் செட்டிங் வந்து அதை மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ்லாம் அவங்க கொண்டு வரும்போது இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் என்னங்க, இட் இஸ் பேசிக்லி சர்க்யூட்ஸ் அண்ட் ஆல் சர்க்யூட்ஸ் ஆர் மேட் அவுட் ஆஃப் சிலிக்கா. அப்போ நம்மளை மாதிரி ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாடில் இது நீங்கள் இதை வச்சுருக்கும் போது இது என்ன ஆகும்னா, ஃபுல்லாக அந்த தூசி கீசி அந்த சர்க்யூட் போர்டில் பட்டு எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது, எதையாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் நிறையா இன்கார்பரேட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு இந்த வண்டியில். சின்ன சின்ன பிரச்சனைகள், நாட் தட் இட்ஸ் நாட் ஃபிக்ஸபிள், பட் ஆனால் அந்த முன்னாடி இருந்த அந்த ஒன் ஸ்பேனர் கான்செப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆனால் அது இனிமேல் இட்ஸ் நாட் எனி மோர் அப்ளிகபிள். எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் டச் பண்ணி வேலையே செய்ய முடியாது.
You cannot remove the circuit board and right. You're not, no, not everybody is a software techie. Oh. Macha, this is the place, sir. They came, brought us here. No, we're supposed to go to viewpoint. The soul bungalow is there. Amma. And the soul alla inga irukana. All the elephants came and ravaged it seems. ஏய் வணக்கமுங்க. அக்கமலை எஸ்டேட்டில் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் ஆஃப் ரோடிங்லாம் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம் பைக்கர்ஸ்லாம். அண்டு நம்ம கீழே தங்கியிருக்கிற அந்த சோல் பங்களாவோட இன்னொரு பங்களா தான் இது. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து யானைகள்லாம் பயங்கரமாக மதம் பிடிச்சு வந்து அடித்து தூக்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 150 வருஷம் இருக்கும். மரத்தை தூக்கிடுச்சு, கட்டடத்தை கண்டமாக்கிடுச்சு, ஃபுல்லாக டஸ்டட். அது அடிச்சிருக்கு பாருங்கள், தந்தம் அடி விழுந்து, இது மரம் விழுந்து இது கிளை உடஞ்சிருக்கு. பட் மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிடுச்சுங்க. பாருங்க, மாட்டோட சாணம்லாம் இன்னும் இருக்குது. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பைக்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தந்தம் எப்படி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தந்தம் அடித்த இடமா இருக்கு, இழிஞ்சிருக்கு பாருங்க. நம்ம பைக்ஸோட ஸ்மால் வாக் அரவுண்ட். This is the older Triumph Tiger and it's an XR. So analog dials oda irukku indha vandi, and he's a brilliant biker. Madan nu peru, very senior rider. So look at that, the traveling foot pegs. Roller நம்ம நிறைய cruise பண்ணும்போது you can use this. And இது கோவிந்தோட 1250. ஆக்சுவலி கோவிந்தும் அவரோட மச்சனை ராஜீவ் அவங்க 2 பேரும் இந்த வண்டியை
ஷேர் பண்ணிப்பாங்க. பேர் மினிமம் எதுவுமே இருக்காது ஒரு வண்டியில். இது மிஸ்டர் ஆம்ப்ரோஸோட வண்டி. அவர் கொடைக்கானலில் இருக்கார். ஸோ ஹி ஹாஸ் a GSA. எப்படி சொல்லுவோம் அந்த டேங்கோட சைஸ். இப்போ அந்த வண்டிக்கு டேங்க் பாருங்கள், இந்த வண்டியோட டேங்க் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த வண்டியோட டேங்கோட நேரோவாக இருக்குல்ல. திஸ் இஸ் அ HP எடிஷன். இட்ஸ் மேட் ஃபார் ஹை பர்ஃபார்மன்ஸ். HP இஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ். நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் அந்த வண்டியை. நாட் இட்ஸ் கிரேட் ஃபார் ஆஃப் ரோடிங் as well, பட் திஸ் இஸ் அ ப்ராப்பர் டூரர். 30 லிட்டர் டேங்க்கு இதில். இட்ஸ் மேட் ஃபார் வேர்ல்ட் டூரிங் GSA. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வண்டி Rally Pro 1200GS. அண்ட் இது another biker from Bangalore, Ravi Shankarna, அவரோட வண்டி. This is one of the first 1200s இந்தியாவில். ஸோ கிராஃபிக்ஸ் எதுவுமே இருக்காது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் போல்ட் R1200 பேட்சிங். அண்ட் இது நம்ம வெங்கியோட F900XR. BMWவில் வந்து S1000XRனு ஒரு வண்டி வந்தது. அதோட ஒரு டியூன்ட் டவுன் வெர்ஷன் ஆஃப் தட் வண்டி. ஒரு 1000cc எடுத்து 900cc. they have given a lot of usable power in this motorcycle. Brilliant motorcycle, very light. இந்த மலைவாழ் இடங்களில் வந்து நம்ம நிறைய அபூர்வமான சில செடிகள் கொடிகள்லாம் பார்ப்போம். இது பாருங்கள், இந்த மணத்தக்காளின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியே இருக்கு பாருங்களா. ஸோ நம்மளோட நடை பயணத்தை தொடருவோம். இங்கேருந்து ரொம்ப ஒரு அழகான சீனரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஓ, இது ஒரு ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது தாங்க ஃபால்ஸு. நம்ம வர வழியில் பார்த்தோம்ல, அது வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரீம். இது ஃபால்ஸ், ரைட். அந்த கிறிஸ்ப் ஏர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. the air is so crisp. சுத்தமான காற்று. ஒரு சல்ஃபரோ, ஒரு கார்பன் மோனாக்சைடோ, கார்பன் டை ஆக்சைடோ எதுவுமே இல்லாத காற்று. லெட்ஸ் கோ. I love this shoes. இது டெக்காத்லனில் நான் பார்த்து வாங்கினேன். இட்ஸ் a completely waterproof shoe. And it's made for சாஃப்ட் ட்ரெக்ஸ். இப்போ இந்த மாதிரி ட்ரெக்லாம் சாஃப்ட் ட்ரெக். இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் நடக்க தேவையில்லை. இந்த மாதிரி டெரெயில் அவ்வளோ முள்ளெல்லாம் இல்லைன்னா யூ கேன் பை திஸ் ஷூ. நாட் ஷுர் என்ன மாடல்னு தெரியல, பட் லவ்லி ஷூ. பார்த்தீங்களா, மாட்டு சாணம், சாரி யானைகளோட சாணம். ஏன் பயங்கர சத்தமாக இருக்குல்ல. தேயிலையோட எட்ஜஸை வந்து அவங்க கட் பண்ணுறாங்க. தேயிலையை வந்து ஒரு பர்டிகுலர் உயரத்துக்கு மேலே வளர விடக்கூடாது. இதெல்லாம் ஆக்சுவலாக பூச்சிப்பட்டிருக்கு, இதெல்லாம் மருந்து அடிப்பாங்க. இந்த உயரம் தான் இருக்கணும். பார்க்குறீங்களே, இந்த இடம் தான் நமக்கு டீயாக வருது. ஆக்சுவலாக நம்ம நாட்டில் கிடைக்கிற முக்கால்வாசி தேயிலை வந்து இதுலேருந்து பண்ண அந்த தேயிலையில் உள்ள அந்த தூசியை தான் நம்ம டீயாக கொடுக்குறாங்க. தே கால் இட் டஸ்ட் டீ, ரைட். ஆக்சுவலாக ஒரிஜினல் டீ வந்து நம்ம நாட்டில் நமக்கு வரதே கிடையாது. இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். வி கான் அஃபோர்ட் இட். ஸோ ஆக்சுவலாக வி கேன் அஃபோர்ட் இட். நம்ம ஊரில் தான் அதை பண்ணுறோம். பட் அதை ஏற்றுமதின்ற பேரில் நிறைய வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் அதோட ப்ரைஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு ஜாஸ்தி இருக்கிறனால லோக்கல் மார்க்கெட்டில் இந்த ரேட்டு தான் அவங்க கொடுக்க முடியும். திஸ் இஸ் வாட் தே கேன் அஃபோர்ட். இட்ஸ் ரியலி சேட். இது ஏதோ இதை பற்றி நம்ம ஏதோ செய்யணும். இது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தேயிலையை நம்ம வந்து வெளிநாடுக்கு கொடுக்குறது. ஆக்சுவலாக இந்த தேயிலை தோட்டம் எல்லாமே வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க வந்து தான் ஆரம்பித்தது. வால்பாறை மாதிரி இந்த உயரமான இடத்துல அவங்க வந்து ஒரு தேயிலை தோட்டம் போட்டு, ஏன்னா அவங்களுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும் பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அதை குடிக்கிறதுக்காக இந்த வால்பாறை மாதிரி இடம் எல்லாம் அவங்க செட் பண்ணாங்க. செட் பண்ணி வந்து அவங்க இந்த டீ தோட்டங்களை அமைச்சாங்க. ஸோ அவங்க விட்டுட்டு போன அந்த கல்ச்சர் தான் இன்னமும் இந்த தேயிலை தோட்டத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு எஸ்டேட் மேனேஜர், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ லேபர் லா கடியில் இவங்கெல்லாம் வந்தோன்னா அந்த லேபர் லாவில் வந்து இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் வெரி வெரி வெல் ஃபண்டட். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வெரி வெரி வெல் ஃபண்டட். இப்போ நாங்கள் பண்ண போகிற இந்த கண்முகாம் வந்து வாட்டர்ஃபால் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இங்கே பண்ணுறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு
அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க 150 பேர் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவோம், ஓகே 150 பேர் நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா சர்ஜரிஸ் எல்லாமே அவங்களுக்கு பார்த்துக்கிறாங்க, கண்ணாடி முதற்கொண்டு அவங்களுக்கு அதை கொடுத்துட்றாங்க. ஸோ ரிவ்யூ பாருங்கள். We have the stud Manoj on the wheels. இப்போ வந்து ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு 2 பைக் தானே இன்னொரு பைக் வரணுமா? 3-4 பைக் நினைக்கிறேன். I see 2, I see 3. விட்டா நான் போய் தூங்கியிருப்பேன். இந்த மனுஷன், இந்த பையன், நான் தான் அந்த பையன் 3 பேரும் தூங்க போனவனை பிடிச்சி வாடான்னு இங்கே பாருங்க, அவனுங்களும் தூங்க போனானுங்க. அவனுங்களும் வண்டியில் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. காரில் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வச்சுட்டு போயிடலாம். அதுதான் ஆப்பிள் வாட்ச் வச்சிருக்கணும், வாட்டர் ப்ரூஃப் வாட்ச். ஆனால் ஆண்ட்ராய்ட் ப்ரீட்லிங் வாட்ச்லாம் வாங்கிடக்கூடாது. இந்த வாட்ச் என்ன தெரியுமாண்ணா, நீங்கள் எங்கேயா போய் எங்கேயா தள்ளி விட்டீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த ஆண்டனா எழுதி விட்டேன்னா உடனே வந்து பிளேன்லேருந்து எல்லாம் SOS. ஏங்க நாங்கள் தள்ளி விட்றாங்க எல்லாம்? ஏங்க நம்மளாம் பார்த்தா நான் கொலைகார மாதிரி இருக்கிறேன். அண்ணா சொல்கிறாரு, அவளை எங்கேயா தள்ளி விட்டோம்னா வாட்சில் ஆண்டனா வச்சுருக்காரா, கூப்பிட்டு ஹெலிகாப்டரில் வர வைப்பாரா. நம்ம ஏங்க அவரை போய் தள்ளி விட்றோம்? நாங்கள் அதை சொல்லல, இவர் ஆப்பிள் வாட்ச்னு ஆப்பிள்லே இருக்கிறாரு. நல்ல கவனிங்க, ஆப்பிள்லே இருக்கிறாரு, அதை விட்டு வர மாட்டேங்கிறாரு. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, look at that. This guy is operating. This side is operating. You see how? Please see.